அப்பதான் அந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. என்ன உதவி பண்ண சொல்லி கேட்டுச்சு. அடிச்சு மலையை உடைச்சிருவேன். பொண்ணுக்கு கல்யாணம் பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிக்கல, உன்னதான் பிடிச்சிருந்துச்சு. ஸ்டேஷன்ல வச்சு நீதான் வேணும்னு கல்யாணம் பண்ணதானே சொன்ன. எல்லாமே பொய் இல்லடா. அது 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 வந்துண்ணே, அது ஏன்டா இவ்வளவு பொய்? நான் வேற என்ன பண்ணுவேன் சொல்லு. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு திடீர்னு எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் அப்படி சொன்னேன். ஓ, அப்போ எங்களுக்காக தான் நீ போய் சொன்ன. சரியான ஃப்ராட் நீ, ஃப்ராட். அந்த பொண்ணை நீ விரும்பி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ போறீங்கன்னு நினைச்சா நாங்க எல்லா ஏற்பாடு பண்ணோம். நீ மட்டும் போய் சொல்லாம உண்மையை சொல்லிருந்தா இந்த ஏற்பாடு எதுவுமே நான் பண்ணிருக்க மாட்டேன்டா. விருப்பமே இல்லாம ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ரிசப்ஷன்ல மேடை ஏறி நின்னு மறுபடியும் உன் கையால தாலியை கட்டிட்டு அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தர்ம சங்கடமா இருந்திருக்கும். போய் சொல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமாடா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல. விடிஞ்சா நான் போயிடுவேன் அந்த பொண்ணு சொல்லிச்சு. இந்த கல்யாணம் எல்லாம் ஒண்ணு இல்ல நான் போகுது. இதெல்லாம் நடக்கும் உனக்கு தெரியாதா? போச்சுடா, எல்லாம் போச்சு. நாளைக்கு இந்த ஊர் முன்னாடி நாம இன்னும் அசிங்கப்பட போறோம். அண்ணா இல்லண்ணே, அது எதுவுமே சொல்றதுக்கு எனக்கு சுத்தமா டைமே இல்லண்ணே. ஓ, டைம் இல்ல சார், அவ்வளவு பிஸி. என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போது உன் பாட்டுக்கு பொய்யா வண்டி வண்டியா அளந்து விட்டல. அதுக்கெல்லாம் டைம் இருந்துச்சு. ஆனா இதுதான் நடந்ததுன்னு உண்மையை சொல்ல உனக்கு டைம் இல்ல. பாரா, அந்த பொண்ணு நீயும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலான்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லு. நிஜமாவே சந்தர்ப்பத்தால தான் இந்த கல்யாணம் நடந்துச்சா, இல்ல நீதான் அவங்களுக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை எடுத்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா? என்ன பேசுற? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லடா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ரெஜிஸ்டர் மேரேஜ் நிறுத்தணும்னு எங்களை எல்லாம் கடத்தல் வேலை பார்க்க வச்சால்தானே நீ. இப்போ உண்மையை சொல்லு. நீ ஏதாவது ஃப்ராட் தான பண்ணி அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கையை கெடுத்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா? அப்பெல்லாம் எதுவுமே இல்லண்ணே. சத்தியமா சொல்றேன், நினைக்கிற மாதிரி அப்பெல்லாம் எதுவுமே இல்லண்ணே. போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு கல்யாணம் நடக்கும் நானே எதிர்பார்க்கலண்ணே. அந்த பொண்ணுக்கு நடக்கிற அந்த கல்யாணம் பிடிக்கலண்ணே. ஆனா அதெல்லாம் நிறுத்த வேண்டிய கல்யாணம் தானே. நீ அந்த மாப்பிளைய பார்த்தல, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி அந்த பொண்ணு ஒத்துக்கும்? எல்லாருக்கும் சுத்தமா அந்த கல்யாணம் பிடிக்கல. அந்த கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆகும்போது தான் எதிர்பார்த்தது எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா சத்தியமா சொல்றேன், அவ கல்யாணத்தை நிறுத்தணும்னா நான் எதுவுமே பண்ணல. எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சுதான். ஆனா அதுக்காக அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லைண்ணே. அப்படி ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதுல நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன், அவ்வளவுதான். அப்படியே போடனா சந்தோஷப்பட்டானா? நாளைக்கு இந்த பொண்ணு பாட்டு கிளம்பி போயிடும். அப்புறம் என்ன செய்வேன்? நீ மட்டும் முன்னாடி உண்மையை சொல்லிருந்தா ஊர் முன்னாடி அசிங்கப்படாம தப்பிச்சுக்கலாம்டா. பொண்ணு வந்துச்சு, அடுத்த நாளே போயிடுச்சு பாருன்னு ஒரு 4 நாள் பேசிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனா இப்ப பாரு, ஊரை கூட்டி ரிசப்ஷன் பண்ணி தாலி கட்டி காலையில அந்த பொண்ணு போயிட்டா என்னடா பண்றது? ஆனா நீ ஏன் அப்பெல்லாம் யோசிக்கிற? எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் என்ன பிடிக்கும். நாங்க சேர்ந்துதான் இருப்போம். நீ வேணா பாரு. அண்ணா செம்ம டயர்டா இருக்குண்ணா, போய் தூங்கலாமா? வாடா வாடா, இந்தா புடி 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 புடி. வாடா போய் தூங்குவோம். குட் நைட்.